நுகர்பொருள் கலாச்சார காற்றில் இந்த மண்ணில் காலம் காலமாக வளர்த்தெடுக்கப்பட்ட பண்பாட்டு பெருமைகள் பாழ்பட்டு போகுமோ என்று மனம் வருந்துகிற சூழலில் இது போன்ற ஆன்மீக நிகழ்வுகள் அதிகரிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, பொதுவாகவே இன்று ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளேயும் ஒரு கனவு இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கிறது. இந்த கனவும் ஆசையும் பொருள் தேடுவதில்தான் போய் நிற்கிறது. மனித வாழ்க்கை இன்றைக்கு ரயில் ஓடுகின்ற 2 தண்டவாளங்கள் போல் மனிதனுடைய வாழ்க்கை பொருள் நாட்டம் இன்பத் தேட்டம் என்ற 2 இருப்பு பாதைகளிலேதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் ஒரு நூல் எழுதுவதற்கு கூட இலக்கணம் அமைத்திருக்கிறார்கள். அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4 பயன் உள்ளதாகத்தான் நூல் இருக்க வேண்டும். அறம், பொருள், இன்பம், வீடு அடைதல் நூற்பயன் என்று நன்னூல் சூத்திரம் சொல்கிறது. ஆனால் அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற 4ல் அறத்தொடு பொருளும் இன்பமும் வந்தால் வீடு தானாக வாய்க்கும் என்பது உள்ளார்ந்த அர்த்தம். எவன் ஒருவன் அறம் சார்ந்து சம்பாதிக்கிறானோ அவனுக்கு வீடு பேறு நிச்சயம் உண்டு. அதனால்தான் வள்ளுவன் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் தந்தானியே தவிர வீடு குறித்து அவன் தனியாக எதுவும் பேச இல்லை. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பால்களை அவன் அமைத்து வள்ளுவத்தை வழங்கினான். அறத்துப்பாலை அவன் கொடுத்ததன் அடிப்படை நோக்கம் என்ன? பொருட்பால் எழுதியதன் நோக்கம் என்ன? காமத்துப்பால் தந்ததன் நோக்கம் என்ன என்ற 3 கேள்விகளுக்கும் நாம் பதிலை சிந்தித்தால் தெளிவு வரும். தனி மனித ஒழுக்கத்தை வலியுறுத்துவதற்காக அறத்துப்பால், சமுதாய ஒழுக்கத்தை வலியுறுத்துவதற்காக பொருட்பால், காதலர்களிடையே ஒழுக்கத்தை வற்புறுத்துவதற்காக காமத்துப்பால். எனவே தனி மனித ஒழுக்கம், சமூக ஒழுக்கம், அன்பு சார்ந்த காதலர்களுக்கு இடையே ஒழுக்கம், இவற்றை வலியுறுத்துவதற்காகத்தான் வள்ளுவம் அறம், பொருள், இன்பம் என்று எழுதியது. நீங்கள் அறத்திற்கு இந்த மண் கொடுத்த முன்னுரிமையை உலகத்தில் வேறு எந்த மண்ணும் தந்திருக்காது. ஆட்சி கூட எப்படி நடக்க வேண்டும் என்று புறநானூறு பேசுகிறது. அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். ஒரு அரசு எதை அடிப்படையாக கொண்டு இயங்க வேண்டும் என்றால் அறத்தை அடிப்படையாக கொண்டு இயங்க வேண்டும். நீங்கள் இந்த அறம்தான் முக்கியம். நான் தமிழனாயிருப்பது குறித்தும் இந்த தமிழ் மண்ணில் தமிழ் இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றமை குறித்தும் இறைவனுக்கு அன்றாடம் நன்றி செலுத்துகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட சங்க இலக்கியங்களில் ஐங்குறுநூறு என்ற ஒரு இலக்கியம். இந்த ஐங்குறுநூறில் ஒரு பாடல், ஐங்குறுநூறில் ஒரு பெண் பேசுவதாக பாடல். நுண்ணறிவுடையோர் நூலொடு பழகினும் பெண்ணறிவென்பது பெரும் பேதமைத்தே என்றுதான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தமிழிலே நீங்கள் பார்த்தால் நாவலன், அறிஞன், கலைஞன், கவிஞன் என்றெல்லாம் இருக்கும். ஆனால் இவற்றிற்கெல்லாம் நேர்பட பெண்ணுக்கு உண்டா என்றால் கிடையாது. நாவலன் பெண்ணுக்கு என்ன, கவிஞன் பெண்ணுக்கு என்ன, அறிஞன் பெண்ணுக்கு என்ன? யோசித்து பாருங்கள். தமிழில் வார்த்தை கிடையாது. காரணம் என்ன? பேதமை என்பது மாதர்க்கு அணிகலன் என்று ஔவையையே பேச வைத்த மண் இது.
பேதையாக இருப்பதுதான் ஒரு பெண்ணுக்கு அழகு என்று சொன்னவர்கள் நாம். நுண்ணறிவுடையோர் நூலொடு பழகினும் பெண்ணறிவென்பது பெரும் பேதமைத்தே. எவ்வளவு அறிவு சார்ந்த மக்களுக்கு இடையே ஒரு பெண் ஆயுள் முழுவதும் வாழ்ந்தாலும் அவள் பேதையாகத்தான் இருப்பாள் என்றே நாம் ஒரு முடிவு கட்டி அந்த பெண்ணை சமையலறையில் உட்காரச் செய்தோம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐங்குறுநூறில் ஒரு பெண் பேசுவதாக ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பெண்ணின் ஆசைகளை பார்க்க வேண்டும். அவள் சொல்கிறாள், இந்த உலக சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும்? பசி இல்லாகுக. அவள் முதல் ஆசையை பாருங்கள், பசி இல்லாகுக. பசியே இருக்கக்கூடாது. வள்ளலார் தான் சொல்வார், பசியினும் பெரும் பாவி பயலே என்பார். பசியை விட ஒரு பாவி பயல் யாரும் கிடையாது. அந்த பசி எங்கும் இருக்கக்கூடாது. பசி இல்லாகுக. அடுத்து சொல்கிறாள், பிணி சேன் நீங்குக. நோய் நம்மை விட்டு நீண்ட தூரம் ஓடி விலகி நிற்கட்டும். பசியற்ற சமுதாயம், நோயற்ற சமுதாயம். ஒரு பெண் கேட்கிறாள். அடுத்து சொல்கிறாள், வேந்து பகை தணிக. போரும் பூசலும் இல்லாத சமூகமாய் உலகச் சமூகம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவள் வாழ்ந்த காலத்தில் போர் செய்ததெல்லாம் மன்னர்கள். அதனால் வேந்து பகை தணிக, ஆண்டு பல நந்துக. பகையற்ற உலகத்தில் மனிதர்கள் மரணமிலா வாழ்வு வாழ முடியும், நிறையாயுள் கொண்டு வாழ முடியும். அதனால் அவள் பேசுகிறாள், பசி இல்லாகுக, பிணி சேன் நீங்குக, வேந்து பகை தணிக, ஆண்டு பல நந்துக. அடுத்ததுதான் அழகு. இறுதி வரி, அறம் நனி சிறக்க அல்லது கெடுக. அறம் நனி சிறக்க. அறம் மட்டும்தான் பல்கி பெருக வேண்டும். அறத்திற்கு புறம்பான அனைத்தும் கெட்டழிய வேண்டும். ஆக அறம் நனி சிறப்பது. மனிதன் மட்டுமல்ல, உலகத்தில் பிறப்பெடுத்த எல்லா உயிரினங்களும் இன்ப நுகர்வைத்தான் நாடி செல்கின்றன. ஈ எறும்பிலிருந்து மனிதன் வரையில் அத்தனை உயிர்களும் இன்பத்தை அடைவதற்காகத்தான் முயற்சி எடுக்கின்றன. இன்பமே கூடாது என்பதில்லை. விவேகானந்தர் மிக அழகாக சொல்வார், இந்து சமயம் இன்பத்திற்கு எதிரானது என்று எவன் சொன்னான்? எல்லாரும் இன்பத்தை அனுபவிக்கலாம், ஆனால் எது இன்பம் என்பதுதான் கேள்வி. விவேகானந்தர் சொல்கிறார், நாய்க்கு இன்பம் உணவு தேடுவதும் நீர் அருந்துவதும் பசியாறுவதும். ஆனால் மனிதனுக்கும் அதுதான் இன்பம் என்று நாம் முடிவெடுக்க முடியாது. விலங்குக்கும் மனிதனுக்கும் இடைவெளி இருக்கிறது. நண்பர்களே, விலங்குக்கு உடற்பசி உண்டு. உடற்பசி இருந்தால், தினவு எடுத்தால் அந்த உடற்பசியை தீர்த்து கொள்ளும். விலங்குக்கு உணவு பசி உண்டு. பசி எடுத்தால் இறை தேடும், தினவெடுத்தால் துணை தேடும். எனவே விலங்குக்கு உடற்பசி உண்டு, வயிற்று பசி உண்டு. மனிதனுக்கும் இந்த உடற்பசி வயிற்று பசி மட்டும்தான் இருக்கும் என்றால் விலங்குக்கும் மனிதனுக்கும் இடைவெளியே கிடையாது. விலங்கிலிருந்து மனிதன் எங்கே மாறுபட வேண்டும்? விலங்கை போல் அவன் உடற்பசி கொண்டவனாயும் விலங்கை போலவே அவன் உணவு பசி கொண்டவனாயும் இருந்தாலும் அவற்றை மீறி ஆன்ம பசி உள்ளவனாக அவன் உருவெடுக்க வேண்டும். ஆன்ம பசி இருந்தால்தான் ஆண்டவனை நோக்கி நீங்கள் நடக்க முடியும். ஆன்ம பசி எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் குறையற்ற வாழ்வை இந்த மண்ணில் வாழ முடியும். உடைமைகளை வைத்துக் கொண்டு துன்பமில்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்துவிட முடியும் என்று யார் நினைத்தாலும் அது நடக்க. தேவைகள் பெருக 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 ஆசைகள் பெருகும்.
ஆசைகள் பெருக 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 குற்றங்கள் பெருகும், குற்றங்கள் பெருக 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 பாவங்கள் பெருகும். எனவே பாவங்கள் பெருகாமல் இருக்க வேண்டும் என்றால் குற்றங்கள் பெருகாமல் இருக்க வேண்டும், குற்றங்கள் பெருகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆசைகள் பெருகாமல் இருக்க வேண்டும், ஆசைகள் பெருகாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் தேவைகள் பெருகாமல் இருக்க வேண்டும். அதனால்தான் மகாத்மா காந்தி அழகாக சொன்னார், நாகரீகம் என்பது தேவைகளை பெருக்கிக் கொள்வதில் இல்லை, தேவைகளை குறுக்கிக் கொள்வதிலேதான் இருக்கிறது. பட்டினத்தடிகளை ஏன் இன்றைக்கு இந்த திருப்பூரில் உள்ள உங்கள் முன்னால் கொண்டு வந்து சேர்க்க நான் விரும்புகிறேன்? பணம் 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 என்று ஓடிக்கொண்டே இருக்கிற மனிதர்கள் உள்ள உலகம் இது. இந்த பணத்தை தேடுகிற தேடலிலேயே வாழ்க்கை முடிந்து விடுகிறது. எனக்குள்ள வருத்தம் என்ன தெரியுமா? வாழ்க்கையை நாம் சரியாகவே இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை. ஏனடா பாவி, உணவு உண்ண கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறாயே என்று கேட்டால் பணத்தை தேடிக்கொண்டே இருக்கிறேன் என்கிறான். ஏனடா பாவி இப்படி பணத்தை நீ தேடிக்கொண்டே இருக்கிறாய் என்றால், இந்த இளமையில் தேடி தேடி பணத்தை கோடி கோடியாக குவித்து வைத்தால்தான் என்னுடைய முதுமையில் உட்கார்ந்து சுகமாய் சாப்பிட முடியும் என்கிறான். ஆனால் அதில் உள்ள விபரீதம் என்ன தெரியுமா? சாப்பிடும் சக்தி இருக்கிற பொழுது சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் இவன் சம்பாதித்து வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது சாப்பிடுவதற்கே சக்தி இல்லாத நிலையில் அவன் வந்து முடிந்து விடுகிறான். வயோதிகத்தில் இவன் உட்கார்ந்து சாப்பிடுவதற்காக இளமையில் ஓடி ஓடி தேடி தேடி சம்பாதிக்கிறானே, அந்த பொருளை வைத்துக் கொண்டு ஆசைப்பட்டதை உண்ணலாம் என்று நினைத்தால் உடம்பு ஒத்துழைக்கவில்லை. எனவே இந்த வாழ்க்கையை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பட்டினத்தாரை பார்க்க வேண்டும். பல பேர் மேடைகளில் பேசுகிறார்கள், பல பேர் புத்தகங்களில் எழுதுகிறார்கள். இளைஞர்களே, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? ஒரு நிமிடத்தையும் நீ வீணாக்காதே, நன்றாக படி. ஏன் நன்றாக படிக்க வேண்டும்? நன்றாக படித்தால் நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைத்தால் நிரம்ப பணம் வரும். நிரம்ப பணம் வந்தால் ஏராளமான இன்பங்களை நீ அனுபவிக்கலாம். எவன் ஒருவன் நன்றாக படித்து அல்லது நன்றாக தொழில் புரிந்து நிறைய சம்பாதித்து விடுகிறானோ அவன் வெற்றியாளன் என்று பேசுகிறோமே, அதுதான் தவறு. இந்த பட்டினத்தடிகளும் இவை அனைத்தும் ஏராளமாக குவிந்து கிடந்தன. ஆனால் அவனுடைய வெற்றி அந்த பணத்திலே இல்லை, பணத்தை துறந்ததிலேதான் அவனுக்கு வெற்றி வந்து சேர்கிறது. வாழ்க்கையை எப்படி அவன் பார்க்கிறான் என்று பார்க்க வேண்டும். சித்தர்களிடம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கின்றன. சித்து என்றாலே அறிவு என்று பொருள். சித் என்றால் அறிவு, வித் என்றாலும் அறிவுதான். வேதம் என்பது வித்திலிருந்து விளைந்தது. வேதம் என்பது அறிவு சார்ந்தது, அறிவை தருவது. சித் என்றால் சித்தம் என்று சொல்கிறோம். சித் என்றால் அறிவு. தெளிந்த அறிவு உள்ளவன் எவனோ அவன் சித்தன். தெளிந்த அறிவு என்பது எது? எது நிலையானது என்பதை தேடி தெளிந்து கொள்ளுகிற அறிவுதான் தெளிந்த அறிவு. நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்தும் நிலையற்றவை, அழியக்கூடியவை. நம்முடைய உடம்பிலே இருந்து பிரபஞ்சத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளின் இலக்கணம் என்ன? நன்னூல் சூத்திரமே உண்டு, சென்று தேய்ந்து இருதல். எந்த பொருளுக்கும் 3 நிலைதான். ஒன்று உற்பத்தியாகிறது, உற்பத்தியாகி வளர்கிறது, வளர் சிதை மாற்றம், வளர்கிறது, சிதைகிறது, முடிகிறது. எந்த பொருளையும் எடுத்துக்கொள், உயிர் அற்றவை உயிர் உள்ளவை எதுவானாலும் நிலைத்து நிற்காது. மனிதன் 100 ஆண்டுகளில் முடிந்து போகிறான் என்றால் ஒரு மலை 1000 ஆண்டுகளில் காணாமல் போகலாம், ஒரு மரம் 200 ஆண்டுகளில் இல்லாமல் போகலாம். எனவே பிரபஞ்ச படைப்பில் நிலைத்து நிற்கக்கூடியது என்று ஒன்றும் கிடையாது. அப்படியானால் நிலையற்ற இந்த உலகத்தில் எது நிலையானது என்று
தேடி தெளிவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய அறிவு எதுவோ அதுதான் தெளிந்த அறிவு. அந்த அறிவை பெற்றவன்தான் சித்தன். ரெண்டு விதமாக அறிவை தமிழன் பேசுவான். ஒன்று நூலறிவு, இன்னொன்று வாலறிவு. நீங்கள் வள்ளுவனை படித்தால் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என்கிறார். அப்படியானால் நூலறிவு வேறு, வாலறிவு வேறு. புத்தகங்களை படித்து அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்கிறதே அது நூலறிவு. அதனால்தான் சிவவாக்கியார் சொல்கிறார், புத்தகங்களை சுமந்து பொய்களை பிதற்றுவி. நிறைய புத்தகங்களை படிப்பதனால் நிறைய ஞானம் கனிந்து விட்டதாக நம்பக்கூடியவர்கள் திருமூலரை திரும்பி பார்க்க வேண்டும். திருமூலர் சொல்கிறார், புத்தகங்களை சுமந்து பொய்களை பிதற்றுவி. இன்னும் அழகு தாயுமானவர் சொல்வார், கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள். கல்லாத பேர்களே நல்லவர்கள். கற்றும் அறிவு பெறாத என் கர்மத்தை என் செய்வேன் என்று தாயுமானவர் புலம்புகிறார். எனவே வெறும் ஏட்டில் கிடைக்கக்கூடிய அறிவு இருக்கிறதே, அந்த அறிவினால் ஒரு பயனும் கிடையாது. அதனால்தான் வள்ளலார் சொல்கிறார், கற்றதெல்லாம் மறப்பதற்கே. கற்றதெல்லாம் மறப்பதற்கே என்றார் வள்ளலார். நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். உடம்பில் குளிக்கிற பொழுது சோப்பு போடுகிறோம். ஏன் சோப்பு போடுகிறோம்? உடம்பில் இருக்கிற அழுக்கை அகற்றுவதற்காக சோப்பை பயன்படுத்துகிறோம். உடம்பில் உள்ள அழுக்கை அகற்றுவதற்காகத்தான் சோப்பை பயன்படுத்தினோம். பிறகு சோப்போடு பாத்ரூமில் இருந்து வெளியே வர வேண்டியது தானே. அதற்கு பிறகு என்ன செய்கிறோம்? எந்த அழுக்கை அகற்றுவதற்கு சோப்பை பயன்படுத்தினோமோ அந்த சோப்பு நுரையை அகற்றுவதற்கு மீண்டும் நாம் நீரை பயன்படுத்துகிறோம். அழுக்கை அகற்றுவதற்கு சோப்பு என்பதற்காக சோப்போடு வருவதில்லை. அறிவை கொடுப்பதற்கு கல்வி உண்மைதான். ஆனால் அந்த கல்வியிலிருந்து விடுபடுகிற போதுதான் நீங்கள் நூலறிவிலே இருந்து வாலறிவுக்கு வந்து சேர முடியும். அந்த வாலறிவை பெற்றவன் தான் சித்தன். சித்தம் தெளிந்தவன் எவனோ அவன்தான் சித்தன். தமிழ்நாட்டில் மரபுப்படி 14 சித்தர்கள் என்று சொல்வார். 14 சித்தர்களுடைய ஞான கோவை பாடல்கள் என்று நீங்கள் பார்க்கலாம். இந்த 14 சித்தர்களில் பட்டியல் மாறுபடும். சித்த வைத்தியம் என்பது முழுக்க முழுக்க தமிழன் மட்டுமே கண்டுபிடித்த மூலிகை வைத்தியம். அது இந்த தமிழர்கள் கண்டுபிடித்த சித்த வைத்தியம். சித்த வைத்திய நூல்களை எழுதிய சித்தர்களை மட்டும் கணக்கிலே கொண்டு 14 சித்தர்கள் பட்டியல் உண்டு. அதில் பட்டினத்தார் கிடையாது. ஞான நூல்களை வழங்கியவர்கள் அவர்கள் 14 சித்தர்கள் என்று ஒரு பட்டியல் வருகிற பொழுது அந்த பட்டியலில் பட்டினத்தார், பத்ரகிரியார், வள்ளலார் உட்பட திருமூலரிலே இருந்து 18 பேருக்கு தனியாக ஒரு இடம் வருகிறது. இப்பொழுது முதலில் பட்டினத்தாருடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்ப்போம். முதலில் பட்டினத்தார் கதை சொல்கிறேன். இந்த 1 மணி நேரத்திற்குள் பட்டினத்தார் கதையும் அதன் பின்புலமும் பட்டினத்தாரிடமிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தியும் என்ன என்பதை மட்டும் சிந்திப்போம். நண்பர்களே, பூம்புகாரில் சிவநேச செட்டியார் என்பவருக்கும் ஞானகலை ஆட்சிக்கும் மகனாக பிறந்தவர்தான் பட்டினத்தார். பட்டினத்தாருடைய இயற்பெயர் ஸ்வேதாரண்யர், திருவெண்காடர். வடமொழி தவிர்த்து தமிழில் சொல்வதென்றால் திருவெண்காடர். ஸ்வேதாரண்யம் என்பது வடமொழி சொல். ஸ்வேதாரண்யம் கோவில் கொண்டிருந்த ஈசன் நினைவாக அந்த பெயர் வைக்கப்பட்டது. 5 வயதில் தந்தையை பட்டினத்தடிகள் இழக்கிறார். தாயின் மேல் அவருக்கு ஏன் அவ்வளவு ஈடுபாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 5 வயதில் தந்தையை இழந்தவர் தாயின் துணையால் தான் அவர் வளர்ச்சி அடைகிறார். 5 வயதில் தந்தையை இழந்தார். 6 வயது அவருக்கு நடக்கிற பொழுது அவருடைய கனவில் சிவன் வருகிறார். நீங்கள் சிலவற்றையெல்லாம் இயற்கை இறந்த நிகழ்ச்சிகளாக பார்க்க வேண்டும். இது நடக்குமா, இது நடந்திருக்க வாய்ப்புண்டா என்றெல்லாம் அலசி பார்ப்பதற்கு இங்கே இடம் இல்லை.
பட்டினத்தடிகளின் ஒட்டுமொத்தமான வாழ்க்கை வரலாற்றையும் வரலாற்று ஆசிரியர்கள் நேரிடையாக பார்த்து துல்லியமாக அளந்து எழுதி வைத்தது ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் சான்றோர்களாக இருந்த யாரும் தங்களுடைய சரித்திரத்தை எழுதி வைத்து பழக்கமில்லை. அவனவன் சுயசரிதத்தை எழுதி வைத்து எவனுக்கும் பழக்கம் இல்லாத காரணத்தால் வள்ளுவன் தொடங்கி இன்று வரை யாருடைய சரித்திரமும் நமக்கு சரியாக தெரியவில்லை. செவி வழியாக வந்தவைதான். அதில் கற்பனை அதிகமாக கலந்திருக்கும். காரணம், தமிழனுக்கு கற்பனை அதிகம். எனவே நிறைய கற்பனை இருக்கும், கட்டுக்கதைகள் இருக்கும். அவற்றிலிருந்து எப்படி பாலும் நீரும் கலந்திருக்கிற பொழுது அன்னம் நீர் தவிர்த்து பால் எடுப்பது போல் நாம் அன்னங்களாக இருந்து பட்டினத்தடிகளை பார்ப்போம். முதலில் சொல்லப்படுகிற கதை என்ன என்பதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சிவன் கனவிலே வருகிறார். சிவன் கனவிலே வந்து, ஸ்வேதாரண்யம் கோவிலுக்கு பக்கத்தில் நீ வா, உனக்கு நான் சிவதீட்சை தருகிறேன் என்கிறான். 6 வயதில் சொன்னபடி அவன் போனான். இறைவனே ஆசானாக வந்து அவனுக்கு சிவதீட்சை வழங்கி ஒரு பெட்டியை கொடுக்கிறான். அந்த பெட்டியை திறந்து பார்த்தால் ஒரு ஸ்படிக லிங்கமும் ஒரு மரகத பிள்ளையாரும் இருக்கு. அதை கொண்டு போய் ஸ்படிக லிங்கத்தையும் மரகத பிள்ளையாரையும் வைத்து அன்றாடம் வழிபாடு செய்கிறார் பட்டினத்தடி திருவெண்காடர். நண்பர்களே, ஓரளவு செல்வ வளத்தோடு இருந்த அந்த குடும்பம் ஏற்கனவே தந்தையின் மறைவு, இருக்கக்கூடிய செல்வத்தை அடியார்களுக்கு செலவழிக்கக்கூடிய நிலையில் தரித்திரம் தானாக வந்து சேர்ந்து விடுகிறது. வறுமை சூழலில் நம்முடைய பசியாற்றிக் கொள்வதற்கு வழி இல்லையே என்று பட்டினத்தடிகள் கவலைப்படவில்லை. அன்று ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பெரிய புராணம் படிக்கிறீர்கள், நீங்கள் 63 நாயன்மார்களின் புராணங்களை படிக்கிறீர்களே, பெரிய புராணத்தில் பல நாயன்மார்களுடைய சாதனை என்னவென்றால் சிவனடியார்களுக்கு சோறு போட்டதுதான். தேடி தேடி சென்று அடியார்களை வரவழைத்து சோறு போட்டதுதான் அவர்கள் சாதனை. அப்படி என்றால் என்ன நோக்கம் அதில் இருக்கிறது? பாரதிதாசன் ஒரு வரி சொன்னான், உலகம் உண்ண உன், உடுத்த உடுப்பாய். சோற்றில் நீ கை வைப்பதற்கு முன்பு இந்த சோறு உன் சக மனிதர்களுக்கும் கிடைக்கிறதா என்று சிந்தி, கிடைக்காமற் போனால் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வழியை கண்டுபிடி. உலகத்தை உண்ணச் செய்து நீ உண்ண வேண்டுமே தவிர உலகம் எக்கேடு கெட்டாலும் நான் உண்டால் போதும் என்று மனிதன் வாழலாகாது என்பதற்காகத்தான் சிவனடியார்கள் கதை சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே பட்டினத்தடிகள் வரக்கூடிய சிவனடியார்களுக்கு நாம் எதையும் செய்ய முடியவில்லையே, பசியாற்ற முடியவில்லையே என்ற வருத்தத்தோடு உறங்குகிற பொழுது மீண்டும் இறைவன் கனவிலே வருகிறான். கவலைப்படாதேன், கண் விழித்து நீ பார்க்கிற பொழுது உன்னுடைய வீடு முழுவதும் திரவியங்கள் கொட்டி கிடக்கும் என்று சொன்னார். இவன் கண் விழித்து பார்த்தால் வீடு முழுவதும் திரவியங்கள் இருக்கின்றன. அந்த திரவியங்களை வைத்துக் கொண்டு அடியார்களுக்கு தருகிறான். குலத்தொழில் வணிகம் என்பதனால் அவர் செட்டியார், இப்பொழுது நகரத்தார்கள் இருக்கிறார்களே அந்த பிரிவு வணிகம் அவர்கள் குலத்தொழில். எனவே குலத்தொழிலில் ஈடுபடுகிறார். மிகச்சிறந்த வணிகராக வளர்கிறார். பட்டினத்து செட்டி என்று பெயர் பெறுகிறார். சோழ அரசனுக்கு அடுத்து மிகப்பெரிய செல்வம் திரண்ட மனிதனாய் வலம் வருகிறார் புகார் மண்ணில் பட்டினத்தடிகள். 16 வயதில் அவருக்கு திருமணம் நிகழ்கிறது. அவரின் கரம் பற்றிய பெண்மணி சிவகலை ஆட்சியார். பட்டினத்தடிகளின் தாயார் பெயர் ஞானகலை ஆட்சியார். பட்டினத்தடிகளின் மனைவி பெயர் சிவகலை ஆட்சியார். சிவசிதம்பரம் என்பவருக்கும் சிவகாமிக்கும் மகளாக பிறந்தவர் அவர். இந்த சிவகலை ஆட்சியை 16 வயதில் கரம் பற்றினார். 30 வயது ஆகிறது, குழந்தை பேறு வாய்க்கவில்லை. 30 வயதாகியும் குழந்தை பேறு வாய்க்கவில்லை. குழந்தைக்காக தவம் இருக்கிறார். நம்முடைய முன்னோர்களிடையே ஒரு மரபு, ஒரு ஐதீகம் உண்டு. என்ன தெரியுமா? திருமணம் ஆன உடனேயே பிள்ளை பிறத்தல் தகாது. ஏனென்றால்
இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய இருவர் இதயங்களிலும் காம உணர்ச்சிதான் மிகுதியாக இருக்கும். அந்த காம உணர்ச்சியின் உந்துதலில் உடனடியாக பிறக்கக்கூடிய குழந்தை காம உணர்ச்சி கூடுதலாக கொண்டிருக்க வாய்ப்பு உண்டு. அவர்கள் இளமை மீதூர வாழ்க்கை நடந்து கொஞ்சம் கொஞ்சமாய் காமத்திலே இருந்து விடுபட்டு அறிவு முதிர்ந்து கருணை நெகிழ்ந்து இதயம் கனிந்து பிறகு ஒரு பிள்ளை தவமிருந்து பெறுகிற போது அந்த பிள்ளை ஆன்மீக செல்வனாக உருப்பெறும் என்று ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால் 16 வயதிலிருந்து 30 வயது வரை காத்திருக்கிறார் பட்டினத்தடிகள். 30 வயதாகியும் பிள்ளை பிறக்கவில்லை. மீண்டும் அவர் என்ன செய்கிறார்? திருவிடை மருதூர் ஈசனுக்கு முன்னாலே போய் விண்ணப்பம் வைக்கிறார். ஈசனுக்கு முன்னால் இவர் விண்ணப்பம் வைத்தார் பிள்ளை வேண்டும் என்று. அந்த திருவிடை மருதூரில் சிவசருமர் என்கிற ஒரு அந்தணன் இருந்தார். இந்த சிவசருமருடைய ஒரே வாழ்க்கை முறை இருக்கக்கூடிய செல்வம் அனைத்தையும் சிவனடியார்களை வரவழைத்து விருந்தோம்புவதில் செலவழிப்பதுதான். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தர் பொருட்டு, அதுதான் வாழ்க்கை. இப்பொழுது பிடி அரிசி எடுத்து போடுவதற்கு கூட தயங்குகிற வாழ்க்கை நமக்கு வந்து சேர்ந்து விட்டது. எறும்புகள் உண்பதற்காகத்தானே நண்பர்களே வீட்டின் வாசலில் சிற்றெரும்புகள் உண்பதற்காகத்தான் மாக்கோலம் போட்ட இனம் இது. இன்றைக்கு மாக்கோலம் என்பது சாக்கில் போடுவது போய் இப்பொழுது கோலம் போடுவதே முடிந்து விட்டது. சிற்றுயிர்கள் வரையில் உணவு போய் சேர வேண்டும் என்று பார்த்து பார்த்து அவற்றையெல்லாம் வாழ்வில் ஒரு சடங்காக சமயத்திலே கொண்டு வந்து சேர்த்த இனம் இது. இப்பொழுது எல்லாம் முடிந்து போனது. எனவே சிவசருமர் இருந்த சொத்து முழுவதையும் இழக்கிறார். உங்களில் சில பேர் நினைக்கலாம், இருக்கிற சொத்து முழுவதையும் ஊருக்கு அளித்து விட்டு ஒவ்வொருவனும் ஓட்டாண்டியாகவே வந்து நிற்பதுதான் வாழ்க்கையா என்று கேட்கலாம். இழந்தவனுக்குத்தான் அந்த வாழ்க்கையின் பெருமை தெரியுமே தவிர இருப்பவனுக்கு அது தெரிய. இழந்து பார்த்தால்தான் அவனுக்கு தெரியும். நமக்கு அவன் பிச்சைக்காரனாக தெரிவான். அவன் தெருவிலே உருளுவான், குப்பையிலே புரளுவான், ஓடெடுத்து பிச்சை எடுப்பான். இது என்னடா பிச்சைக்காரன் எடுப்பான்? அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆனந்தம் கோடி கோடியாக வைத்துக் கொண்டு 10 கார்களில் பவனி வரக்கூடிய மனிதர்களுக்கு கிட்டுவது கிடையாது. அது அனுபவத்தின் பார்ப்பட்டது அது. எனவே சிவசருமர் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார், வறுமையில் இருக்கிறார். கடைசியில் தன் மனைவியின் திருமாங்கல்யத்தை விற்று அதில் சிவனடியார்களும் பசியாற்றுகிறார். அவர் மனைவியின் பெயர் சுசீலை. பொதுவாகவே நமக்கு பல பெயர், நமக்குள்ள பெயருக்கு அர்த்தமே நமக்கு தெரியாது. உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டு இந்த பெயருக்கு என்ன அர்த்தம் என்று, சுசீலா என்று ஒரு பெண்ணுக்கு பெயர் வைத்திருந்தால், தாயே சுசீலா என்று உனக்கு பெயர் வைத்திருக்கிறாளே, சுசீலா என்றால் என்ன அர்த்தம் தெரியாது. சீலம் என்றால் ஒழுக்கம், சுசீலம் என்றால் சிறந்த ஒழுக்கம். எனவே சிறந்த ஒழுக்கம் உள்ளவளாக இருந்தால் சுசீலை. அந்த கணவன் செய்த சிவனடியார் தொண்டில் அவளும் கை கொடுத்தாள், திருமாங்கல்யத்தையும் எடுத்து கொடுத்தாள். திருமாங்கல்யமும் விற்று தீர்ந்தாயிற்று. இனி இந்த சிவனடியார்கள் பசியாற்றுவதற்கு வழியில்லையே என்ற வருத்தத்தோடு சிவசருமர் உறங்குகிற பொழுது சிவசருமர் கனவிலே ஈசன் வருகிறார். கவலைப்படாதே, உன்னுடைய வறுமை தீர வாழ்நாள் முழுவதும் சிவனடியார்களின் பசியாற்றி நீ மகிழ்ச்சி அடைய வழி ஒன்று வைத்திருக்கிறேன். காருண்யா மூர்த்தத்தில் வில்வ மரத்தடியில் நானே ஒரு குழந்தையாக வந்து இருப்பேன். அந்த குழந்தையை நீ கொண்டு போய் பட்டினத்து செட்டியிடம் கொடு. எடைக்கு எடை பொன் கொடுப்பான். அந்த பொன்னை வைத்துக் கொண்டு நீ வாழ்க்கை முழுவதும் அடியார்களுக்கு அளிக்கலாம். கனவில் கண்டபடி சிவசருமர் சுசீலையுடன் போகிறார். அந்த ஞான குழந்தையை பார்க்கிறார். இறைவனே குழந்தையாக வந்திருந்தால் அந்த குழந்தையின் அழகு எப்படி இருக்கும் என்று சொல்ல வேண்டியதில்லை. அவ்வளவு அழகான குழந்தையை கொடுப்பதற்கு சுசீலைக்கு மனம் வரவில்லை. ஆனாலும் சிவசருமர் இது இறைவன் இட்ட கட்டளை என்று சொல்லி அந்த குழந்தையோடு பட்டினத்து செட்டியிடம் போகிறார்கள். பட்டினத்து செட்டியின் கனவிலும்
ஈசன் தோன்றி ஒரு அந்தணன் குழந்தையோடு வருவான். அந்த குழந்தைக்கு எடைக்கு எடை நீ பணம் தங்கம் கொடுத்து அந்த குழந்தையை உன் குழந்தையாக்கிக் கொள் என்று சொன்னார். இதுதான் குவிட் ப்ரோ கோ என்று ஆங்கிலத்திலே சொல்வார்.